சின்ன பையனா இருக்கான், இவன்கிட்ட போய் இவ்வளவு பெரிய படத்தை கொடுக்குறோம். பயப்பட தேவையில்லை தம்பிகளா, வேட்ட தொடங்கிடுச்சு. அதுதான் மலையாள இண்டஸ்ட்ரியோட 100 கோடி படம். நான் மலையாள படத்தை கொடுத்தா தமிழ் படமாக்கி வச்சிருக்கேன், மலையாளம் எங்க இருக்குன்னு கேட்டாரு. லூசிஃபர்ல சார் வந்து என்ன பெருசா நம்பல. சாத்தானை தவிர வேற யாருக்கிட்ட உதவி கேட்கல. நான் லூசிஃபர் பண்ணிட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு படமே நமக்கு வராதுப்பா, இதுதான்டா அப்படின்னு படம் நினைச்சிட்டு இருப்பேன். சந்திரா, ஏதாவது பிரச்சனையா? இந்த படத்துல எனக்கு அவங்க பயங்கர சண்டையாயிடுச்சு. பார்த்துட்டு சொன்னேன் 200 crores எழுதி வச்சுக்கோங்க. ஆனா அது தாண்டி சாதாரண பொண்ணு ஒண்ணு இல்ல அவன். அவங்க ஸ்கிரிப்டுக்குன்னு தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் ஆக்ட்ரஸ் தேடுவாங்க. ஆனா இங்க ஆக்ட்ரஸ்க்கு ஏத்த மாதிரி கதை பண்றாங்க, அதனால தான் இங்க நிறைய ஃபிளாப்ஸ். it can be a disaster. ஓடிடி பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மலையாள படத்துக்கு அவ்வளோ டிமாண்ட். நம்ம தமிழும் இதை நாம தான் போய் அவங்கள்ட்ட போய் சின்னதாக ஒரு சீனை தலையை காமிச்சு காமெடி பண்ணிட்டு போயிருக்கோம். பட் இங்கே உள்ள ஆக்டர்ஸ் யாரை பண்ண சொல்லுங்க. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் நமக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். டப்பிங் டைரக்டர் அப்படின்னு வர்றதுக்கு முன்னாடி ஆர்பி பாலா அவரோட பயணம் எங்கேருந்து ஆரம்பிச்சது? நான் ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆனது சவுண்ட் இன்ஜினியர் அசிஸ்டண்ட்டாக உள்ள. ஓகே ஓகே. நான் டப்பிங் ஸ்டார்ட் பண்ணுறப்ப கிட்டத்தட்ட ஒரு சீரியல்ஸ்க்கு ஒரு 6 சீரியலுக்கு ஹீரோவுக்கும் ஒரு 8 சீரியலுக்கு வில்லனுக்கு பேசிட்டு இருந்தேன். அது இல்லாமல் நான் டப்பிங் சவுண்ட் அசிஸ்டண்டாக இருக்கும்போது நிறையா ரைட்டர்ஸோட அவங்களோட என்னென்ன பண்ணுறாங்க, டப்பிங் படம் நிறைய நடக்கும், லிப்ஸிங்க் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ ஒரு சமயத்தில் ஒரு ஆக்சிடெண்ட்டாக தான் ஒருத்தர் வந்து கேட்டார், என் படம் ஒன்று இருக்குது, நீங்கள் டைலாக் பண்ணுவீங்களான்னு கேட்டார். ஓகே, நான் பண்ணுவேன் சார், ஓகேன்னு. ஓகே. அந்த ஒரு படம் அன்னைக்கு வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் போய் சொல்ல ஆரம்பித்து அப்படியே கமிட் பண்ணி சின்ன சின்ன படங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. ஆனால் எனக்கு அடையாளம் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு புலிமுருகன் தான். ஓகே. அதுதான் மலையாள இண்டஸ்ட்ரியோட 100 கோடி படமும் கூட. ஃபஸ்ட்டு 100 கோடி படம் 150 கோடி சார். அதான் அந்த ஏன்னா புலிமுருகன் நாங்கள் தமிழ் லாங்குவேஜில் பார்த்தா அது தமிழ் படமாக இருக்கும். தமிழ் படம் ஏன்னா நேட்டிவிட்டி ஒரு தேனி பாஷை. அதுதான் அது எங்க அதுதான் அந்த நான் அதுதான் கேட்கணும் வந்தேன் சார். இந்த இது நீங்கள் பிடிக்கிறதுக்கு காரணம் மலையாள படம் அது. இப்போ தமிழ் ஆடியன்ஸ் பார்க்குறப்ப தமிழ் படமாக தெரியணும். ஸோ என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்லாங் கொடுத்தேன். ஒருத்தர் பார்த்தா கோயம்புத்தூர் ஸ்லாங் பேசியிருப்பேன், மீதி படம் எல்லாமே தேனியில் நடக்கிற மாதிரி. ஏன்னா அந்த அந்த கதை பார்த்தீங்கன்னா அந்த கஞ்சா கடத்துறது இந்த மாதிரி விஷயம்லாம் அந்த சைடில் தான் அது விளைவிப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த சைடில் ஸ்கிரிப்டை ட்ராவல் பண்ணி லால் சார் வரைக்குமே தேனி ஸ்லாங் பேச ஃபர்ஸ்ட் டைம் லால் சார் டப்பிங் பேசினாரு. அப்போ கூப்பிட்டோன்னே போய் பேசுகிறேன். லால் சார்கிட்ட டப்பிங் போயிட்டுருக்கு, 1 டேக் 2 டேக் 3 டேக் 7 டேக் ஆயிடுச்சு. ஓகே. என்ன 7 டேக்கு? அந்த இன்ஜினியர் என்னங்க நீங்கள் அவரை போய் 7 டேக் எடுக்கிறீங்க அப்படின்னு. இல்லை இங்கே வா, என்ன வேணும் சார், எனக்கு நல்ல தமிழ் வேணும், பட் ஸ்லாங் வரக்கூடாதுன்னு நான் சொன்னேன். அவர் சொன்னார், பாலா நான் ஸ்லாங் கலந்து பேசினா தான் நான் பேசின மாதிரி இருக்கும், இல்லைன்னா அது யாரும் மிமிக்கிற பண்ண மாதிரி இருக்கும், பார்த்துக்கோப்பலான்னு. ஸோ அன்னைக்கு தமிழ் பேச ஆரம்பிச்சார். இன்னைக்கு தமிழில் அவர் வந்து நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவ்வளோ அழகாக தமிழ் பேசுகிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக சார். அப்போ அந்த டைம் மோகன்லால் சார் உங்கள்கிட்ட என்ன சொன்னார் சார்? ஆக்சுவலி சார் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறப்போ அவருக்குன்னு டவுட் என்னன்னா, டைரக்டருக்கும் சாருக்கும் சின்ன பையனாக இருக்கான், இவன்கிட்ட போய் இவ்வளோ பெரிய படத்தை கொடுக்குறோம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சின்ன டவுட் இருந்தது. அப்போது ரைட்டர் பிரபாகர் சார் தான், இல்லைங்க சூப்பராக எழுதுவோம், என்னை விட சூப்பராக எழுதுவான் அப்படின்னு சொல்லி அவர் தான் ரெஃபர் பண்ணார். ஓகே. அப்போ போயிட்டு டைரக்டர் வந்துட்டு நீங்கள் பண்ண போர்ஷன்லாம் பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு சார் தான் வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு அவன் என்ன மலையாள படத்தை கொடுத்தா தமிழ் படமாக்கி வச்சிருக்கான், மலையாளம் எங்கே இருக்குன்னு கேட்டார். ஓகே. அது பெரிய எனக்கு ஒரு கிரெடிட். டைரக்டர் சொன்னார், பாலா வராப்புல ரிசீவ் பயங்கரமாக ரிசீவ் பண்ணுவாங்க அப்படி டேக்கர். அவர் அதான் அவர் இந்த படத்தை பண்ணி முடிச்சுட்டு சார் வந்து இப்படி பார்ப்பார் லிப்லாம், எப்படி இது தமிழா ஆக்குற நீங்க எனக்கு புரியல அப்படின்னு கேட்டார். ஓகே. இல்லை சார் அதில் அவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சார் அப்படின்னு. ஓகே சூப்பர். அன்னைக்கு ஜாயின் பண்ண அவரோட இன்னைக்கு வரைக்கும் தமிழில் என்ன பண்ணாலும் அது நீங்கள் நான் இருப்பேன். கண்டிப்பாக கண்டிப்பாக சார். வாழா வந்து ஒரு சின்ன பட்ஜெட் தான், பட் ஆனால் இம்பேக்ட் பெருசு சார். ஆமாம். அதே மாதிரி பிரேமலவும் வந்து சின்ன பட்ஜெட் தான், ஆனால் இம்பேக்ட் பெருசு. ஆமாம். கிட்டத்தட்ட 100 crores தாண்டி அந்த மாதிரி. இப்போ லோக்காவுமே சின்ன பட்ஜெட் தான், 35 கோடிக்குள்ளே பண்ணாங்க, 300 கோடி தாண்டி போயிடுச்சு. கிட்டத்தட்ட இன்ட்டு 10 லாபம். அப்படி இப்படி நம்ம நீங்கள் ஒர்க் பண்ணும்போதே உங்களுக்குன்னு ஒரு அசம்ஷன் இருக்கும்ல சார்? இல்லை, நான் இந்த படம் லோக்கா வந்தப்போ சொல்லிட்டேன். நான் கம்பெனியில் சுஜைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இபி, அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், சார் எழுதி வச்சுக்கோங்க இந்த வருஷத்தோட 2 பிளாக் பஸ்டர் அப்படின்னு. என்ன பலா சொல்கிறீங்கன்னா, அவன் 1 தொடரும், நான் பண்ணி முடிச்சுட்டேன். அந்த படத்தை பார்த்தோன்னே சொன்னேன், சார் இந்த படம் பெரிய ஹிட் ஆகும் அந்த படத்தோட ப்ரொடியூசருக்கு. இது சொல்லிட்டு துர்கா சார்ட்டே நான் சொன்னேன், இந்த படம் 200 கோடி தாண்டும். என்னோட கணிப்பு, நான் படம் இன்னும் ரிலீஸ் ஆகல, எனக்கு வந்தது வந்து பிஜிஎம் கிடையாது,
எஃபெக்ட்ஸ் கிடையாது, ஒன்லி டப் ட்ராக். ம். அதை வச்சு கெஸ் பண்ணேன். நான் தனியாக தான் படம் பார்ப்பேன். பார்த்துட்டு சொன்னேன் 200 crores எழுதி வச்சுக்கோங்கன்னு. ஓகே. ஆனால் அது தாண்டி தாண்டி இருக்கு. ஓகே. தமிழ் இப்போ தமிழ் சினிமா பற்றி சொல்கிறப்ப இன்னொரு வார்த்தையும் சொல்லுவாங்க, மலையாள சினிமா பாருப்பா எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி. பொதுவாக இந்த கம்பேரிசன் ஏன் வருது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார், அது எப்படி அது ஆக்சுவலாக கண்டென்ட்டா சார்? கண்டென்ட் அவங்க வந்து சார் அங்கே ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கு வேல்யூ சார் அங்கே. ஓகே ஓகே. இப்போ நீங்க புலிமுருகன் எடுத்துக்கோங்களேன், அதுல உதயகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் ஸ்டோரி, அவர் தான் ஸ்கிரீன் பிளே. ஓகே. இப்போ லூசிஃபர் எடுத்துக்கிட்டா முரளி கோபி சார். ஓகே. ஸோ அங்க என்னன்னா ஒவ்வொரு படத்துக்கும் லோக்கா எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்க சாந்தின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்கிரிப்ட் ரைட். ஓகே. ஸோ அவங்க ஸ்கிரிப்டுக்குன்னு தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஓகே. கண்டென்ட் ஸ்ட்ராங் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் தான் ஆக்ட்ரஸை தேடுவாங்க. பட் இங்க அப்படி கிடையாது. அதுக்காக தமிழ் சினிமா குறை சொல்லல, நான் தமிழ் தான், பட் என்ன வாழ வச்சது மலையாள ஃபீல்டு தான். ஆனா இங்க ஆக்ட்ரஸ்க்கு ஏத்த மாதிரி கதை பண்றாங்க, அதனாலதான் இங்க நிறைய ஃபிளாப்ஸ் வருது. ஓகே ஓகே. அங்க கதைக்கு ஏத்த ஆக்டர் வந்து அடாப்ட் பண்ணிப்பாங்க. அங்க எல்லா ஆக்டர்ஸும் நடிப்பாங்க. ஒரு படத்துல பெரிய வில்லனா பண்ணிருப்பாரு, நெக்ஸ்ட் படத்துல பார்த்தா சின்னதா ஒரு சீன்ல தலையை காமிச்சு காமெடி பண்ணிட்டு போயிருப்பாரு. ஆமா. அவர் பண்ணணும் அவசியமே இல்லை, பட் இங்க உள்ள ஆக்டர்ஸ் யாரை பண்ண சொல்லுங்க, தலையினாலும் பண்ண மாட்டாங்க. அதனாலதான். ஓகே ஓகே சார். டப்பிங் அவங்க வாய்ஸை ட்ரெயின் பண்றது தாண்டி சார், நாம எழுத்துலையும் ஒரு உழைப்பு போட வேண்டியது. கண்டிப்பா 100%. இன்னொரு விஷயம் சார், இது நீங்க படத்தோட டிராவல் பண்ணாம ரைட்டிங் டக்குன்னு வந்துடாதுன்றது எனக்கு தோணுது. நீங்க உங்களோட அசோசியேஷன் எப்படி இருக்கும் சார் ஒரு ப்ராஜெக்ட்ல? ஆக்சுவலி எனக்கு எம்புரான்லாம் சார் வந்து லூசிஃபர்ல சார் வந்து என்ன பெருசா நம்பல, பிருத்விராஜ் சார். ஆல் சாருக்கு தெரியும், அவர் தான் சொன்னாரு டப்பிங் பாலா கிட்ட கொடுத்துரு, எல்லாம் பாலா பார்த்துப்பாருன்னு. ஓகே. அவர் ஆக்சுவலாக வேற ஒரு படத்துக்காக டப்பிங் வந்திருந்தாரு. அப்போ நான் சொன்னேன், சார் லூசிஃபர் நான் தான் டைலாக் ரைட் பண்ணுறேன். ஓகே தெரியுமே சொன்னாங்கண்ணே, ஜஸ்ட் வந்து ஒரு சீன் பார்க்குறீங்களான்னாரு. ஐயோ டப்பிங்கா, நான் பார்க்க மாட்டேன், கில் பண்ணி. அவருக்கு என்ன டப்பிங் படம் நிறைய பார்த்து அதை ரொம்ப அவர்ஷனாக பார்த்துருக்காரு. ஓகே ஓகே. இல்லை சார் இது ஒன்று வந்து பாருங்கண்ணே, ஜஸ்ட்டு ஒரு சீன் பார்த்தாரு, 2 சீன் பார்த்தாரு, ஹோல் படம் உட்காந்து பார்த்துட்டு இன்னும் நிறைய இடத்துல டயலாக்லாம் வேற மாதிரி வருது. இது முரளி அவரு பிஜேபி அது இதெல்லாம் ஒன்று பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் நான் வந்து வேற மாதிரி ஒரு அட்டன் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணி உடனே மஞ்சு வாரியருக்கு ஃபோன் பண்ணி நீங்க வந்து டப்பிங் பண்ணுங்க அப்படின்னாரு. ஓகே. ஆக்சுவலாக அவங்க வெற்றிமாறன் சார் அவர் படத்துக்கு பேசுறது அசுரன் என்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் பேசினாங்க. ஓகே ஓகே. அது வந்து எனக்கு பெரிய, அதாவது நீங்க லால் சார்ட்ட வாங்கிடலாம், பிருத்விராஜ் சார்ட்ட வாங்க முடியாது. ஓகே ஓகே. அவர்கிட்டலாம் நீங்க ஒரு பேர் எடுத்துட்டீங்கன்னா பெரிய, அது வந்து ஆஸ்காருக்கு சமம். ஆனா அந்த மனுஷன் சத்யம் தியேட்டர்ல வந்துட்டு பாலா மாதிரி டப்பிங் பண்ண முடியாது, இந்த படத்தை தயவு செஞ்சு மலையாளத்துல பார்க்காதீங்க, தமிழ்ல பாருங்க, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காப்ல பாலா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ்ல சொல்றாரு. அதாவது நம்ம பர்சனலா சொல்றது ஒண்ணு, ஸ்டேஜ்ல சொல்றதுக்கு ஒரு பெரிய மனசு. கண்டிப்பா கண்டிப்பா ஸ்டேஜ்ல சொன்னார் அந்த விஷயம். ஏன்னா அந்த எம்புரான், ஏன் நான் கேட்ட கேள்வி கேட்கறேன், எம்புரான் வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் பண்ணும் போதே சொல்லிட்டாரு. ஓகே ஓகே. இப்படி ஸ்கிரிப்ட் பண்ண போறோம் பாலா, இதான் சொல்லிட்டு வெரி பிகினிங்ல இருந்தே நான் டிராவல் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே. லொகேஷன் போனேன். ஸோ எனக்கு ஸ்கிரிப்ட் முன்னாடியே அனுப்பிச்சிட்டு பாலா இதை என்ன பண்ணலாம் நம்ம அப்படின்னு கேட்டேன். அந்த படத்தை நீங்க எம்புரான் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். ஆமா ஆமா. அச்சல் தமிழ்னா தமிழா இருக்கும், தெலுங்குனா தெலுங்கா இருக்கும், ஹிந்தினா ஹிந்தியா இருக்கும், கன்னடானா கன்னடா, 4 லாங்குவேஜ் பண்றேன். ஓகே. ஸோ அவர் பயங்கர ஹாப்பி, அவரோட எல்லா படங்களும் நான் தான் பண்ணிருக்கேன். இப்போ நீங்க வரிசையா அட்டாச் ஆகுறது எல்லாமே வந்து எங்களுக்கு படமா எப்படி கன்வே ஆகுதுன்னா, இப்போ வாழை சொல்லலாம். வாழை அது வந்து எப்படி இருக்கும்னா, இப்போ நீங்க அந்த ஒரு வைரல் ஒன்று ஒரு சீன், அது நான் கண்ணை மூடிட்டு கேட்டா அது ஒரு தமிழ் படத்தோட டைலாக் சார். தமிழ் படம் தான் அது. ஒரு படத்தை நீங்க அதை புரிஞ்சு தமிழ்ல ஒரு படம் எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மாத்துறது இருக்குல்ல. அது என்னன்னா சார், இப்போ நார்மலா டப்பிங் நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல. நார்மல் டப்பிங் என்னன்னா அவங்க கேட்டுட்டு சில டப்பிங் படம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மலையாள ஸ்லாங்கோட பேசுவாங்க. நான் என்ன சொல்ல வரேனா, அதுனா நான் என்ன சொல்ல வரேனா, ஏன் இழுக்கிறீங்க, நான் என்ன சொல்ல வரேனா. ஸோ இதுதான் ஃபீல், நம்ம தமிழுக்கு அதுதான் அழகு. ஸோ அந்த மாதிரி வாங்கன்னு சொல்லிட்டு அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட்டை என் கண்ட்ரோலில் கொண்டு வந்துருவோம் ஃபர்ஸ்ட். ஓகே. நீ அங்கே போகாத, நான் ஒன்று சொல்கிறேன், அதை கேட்டு பேசு. ஓகே. ஸோ அதனால தான் அந்த மலையாள சாயல்ன்றது எந்த படத்துலையுமே வராது. தமிழுக்கு என்ன, நமக்கு என்ன ஸ்லாங் இருக்கோ அந்த ஸ்லாங் வரும். ஓகே. அது எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் டப்பிங் ஆர்டிஸ்ட்ல பேர் நிறைய பேர் என்ன திட்டுவாங்க, உள்ளுக்குள்ள மைண்ட் வைஸாக கேட்டால் தெரியும் எவ்வளோ திட்டுறாங்கன்னு. கொஞ்சம் படுத்துவோம் தான், ஓப்பனா சொல்றேன். நீங்க யாரே டப்பிங் ஆர்டிஸ்ட் கேட்டா சொல்லுவாங்க பாலாவா ஐயோ அப்படின்னுவாங்க. ஓகே. இப்போ நீங்க இவ்வளவு படங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்க சார். துர்கா சார்ல ஆரம்பிச்சு மம்முட்டி சார், 2 படம் சிபிஐ பண்ணிருக்கேன், கிறிஸ்டோபர், அதான் பிருத்விராஜ் சார், எல்லா படங்களும் அதான் சார். ஏன்னா இப்படி அசோசியேட் ஆகி போயிட்டு இருக்கோம்ல சார் நீங்க. ஏன்னா கிட்டத்தட்ட அடுத்த ஜெனரேஷன் கூட இப்போ நீங்க ஒர்க் பண்றீங்க. எஸ் கண்டிப்பா. அப்பா அவங்க பசங்க கூட ஒர்க் பண்றீங்க. ஆமா ஆமா, லால் சார் கூட ஒர்க் பண்ணிட்டு அவங்க பையன் கூட ஒர்க் பண்ணேன். இது ஹிருதயபூர்வம், ஹிருதயம் சாரி இல்ல ஹிருதயம் இல்லை, இப்போ
வருஷங்கள் விசேஷம் வருஷங்கள் அந்த படம் பண்ணேன். மம்முட்டி சார் கூட சிபிஐ பண்ண, கிறிஸ்டோபர் பண்ண. இவர் இப்போ இவரோட குறுப்பு, சல்யூட், லோகா. ஆக்சுவலா குரூப்ல நீங்க தமிழ் டைலாக் வந்து அவ்வளவு யூனிக்கா இருக்கும். ஆமாமா, ஐயோ ரொம்ப டைம் பண்ணேன். த்ரில்லரு, கிட்டத்தட்ட கிரைம் ட்ராமா. ஆனா தமிழ்ல ஒரு ரைட்டர் உட்காந்து கிரைம் நாவல் எழுதுன எப்படி இருக்கும், கிட்டத்தட்ட அந்த மாதிரியே இருக்கும். இல்ல எனக்கு என்னன்னா சார், எல்லா ஜேர்னரும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நமக்கு ஒரு ஜேர்னர் மட்டும் தான் ஹேண்டில் Love பண்ண மட்டும் முடியும் தான். தெரிஞ்சா, லவ் மட்டும் தான் பண்ண முடியும் தெரிஞ்சா, நம்ம அடுத்து ஒரு ஹாரர் ஒன்று வரும், அடுத்து இந்த மாதிரி லூசிபர் மாதிரி ஒரு டயலாக் போர்ஷன் ஒன்று வரும். எனக்கு ரொம்ப நான் பார்த்து வியர்ந்த படம் எதுன்னு கேட்டால் ஜனகணமன. ஓகே, நான் கொஞ்சம் என்னடா இந்த படத்தை எப்படி ஹேண்டில் பண்றது, ஏன்னா ஃபுல் டைலாக் ட்ராமா, ஃபுல் டைலாக் ஒண்ணுமே பண்ண முடியாது. சின்னதா நம்ம மாத்தினாலும் கஷ்டமாயிரும். நம்மளால இது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த படத்தை பார்த்து நான் எனக்கு ரொம்ப, நான் எழுதின டயலாக்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து புலிமுருகன். அது படமா ஒரு கமர்ஷியல் மசாலா அது ஒன்று. செகண்ட் லூசிபர். நான் லூசிபர் பண்ணிட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு படமே நமக்கு வராதுடா அப்பா இதுதாண்டா அப்படின்னு படம் நினைச்சிட்டு இருப்பேன். அப்பதான் ஜனகன மாதிரி ஒரு படம் வருது. நான் நினைப்பேன் இதுக்கு மேல இப்படி ஒரு படமே நமக்கு வராதுடா அப்படின்னு. ஸோ நான் ஒவ்வொரு படம் பண்றப்ப என்னோட மீட்டர் நான் தான் கிராஸ் பண்றேன். ஓகே ஓகே. ஸோ அதனால எனக்கு எல்லா ஜேர்னரையும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன், எடுத்துப்பேன். டிராவல் அவ்வளோ பண்ணியிருக்கேன், எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்பேன். ஓகே, பேசுறதை தாண்டி நிறைய ரிசீவ் பண்ணிப்பேன். ரிசீவ் பண்ற இடத்துல தான் உங்களுக்கு விஷயங்கள் நிறைய இருக்கும். ஓகே, நான் யாரையும் பேச விட்டு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு ஓகே ரைட் அங்க ஒரு படத்தை கத்துப்பேன். இப்போ உங்கள்கிட்ட பேசுறப்ப உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கத்துப்பேன். ஸோ அந்த மாதிரி நிறைய டிராவல் இருக்கு எனக்கு. ஓகே சார். இப்போ தமிழ் சினிமாவில் இந்த விஷயம், ஏன்னா இங்கேயும் வந்து லப்பர் பந்து மாதிரி படங்கள் வந்து சூப்பரானது. எல்லாருக்கும், எல்லா மலையாள டைரக்டர்ஸ்க்கு ஆக்டர்ஸ்க்குலாம் பிடிச்ச படம். அதான் சார், நாலு சாருக்கே பிடிச்ச படம் அதான் இங்கே இந்த மாதிரி படங்கள். ஏன்னா ஆனால் மலையாளத்தில் வந்து தொடர்ச்சியா நடக்குது, தமிழ்ல வந்து அப்பப்ப அத்திப்பூத்தார் மகள்ல அந்த மாதிரி குறிஞ்சி பூ மருதான் அந்த மாதிரி அடிக்கடி இது குறிஞ்சி பூ மருதான் அப்பப்போ தான் இந்த இது வருது இல்லை. ஒருவேளை இந்த வித்தியாசம் தான் தமிழ் சினிமாவிலையும் மலையாள சினிமாவுக்கும் இருக்க வேரியேஷன் நினைக்கிறீங்க? இங்க ஆக்சுவலி ப்ரொடக்ஷனாவும் நான் சொல்ல ஏன்னா முன்னாடி சொல்லியிருந்தீங்க சார், ரைட்டர்ஸ் வந்து அங்க அதிகம், இங்க ரைட்டர்ஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேல்யூ இல்லை. இன்னொன்று இங்க ப்ரொடக்ஷனாவே என்ன பிஸ்னஸை டார்கெட் பண்ணி தான் வந்து ஒரு டைரக்டர் கமிட் பண்றாங்க, ஆக்டரை கமிட் பண்றாங்க. ஓகே ஓகே. ஸோ அங்க அப்படி கிடையாது. அந்த ப்ரொடியூசரும் என்னன்னா கண்டென்ட் நல்லா இருந்தா அவங்க எடுத்துப்பாங்க. நீங்க எல்லா படமும் பார்த்தீங்கன்னா, நீங்க ஓடிடி பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மலையாள படத்துக்கு அவ்வளோ டிமாண்ட். ஓகே. பட் நம்ம தமிழும் இதை நாம தான் போய் அவங்கள்ட்ட போயிட்டு எடுத்துக்கோங்க, அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஓகே. அவங்க சர்ச் பண்ணி பார்க்கறதே மலையாளம் என்ன படம் வருது, என்ன படம் வருது, என்ன படம் சார். ஒண்ணுமே இல்லை. இப்போ நான் என்ன படம் பண்றேன் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மனுஷன் படம் பண்றேன் ஏன் இவ்வளோ கலெக்ட் ஆகுது. ஓகே. ஸோ அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க சார், அவங்க ஏன்னா அந்த ஆக்டர்ஸ் வந்து அவ்வளோ இன்னும் சார் தமிழ் சொல்லணும்னா அவ்வளோ பெருசாக வந்து பந்தா காட்டிக்க மாட்டாங்க அந்த பக்கம். ரொம்ப 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 அது எப்படி சார் உண்மையிலே எப்படி தான்? ஏன்னா நீங்கள் அங்கே தங்கி அவங்க கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? அதனால சார் நான் வந்து ஓப்பனாக சொல்ல போனால் நான் வந்து ஒரு 90% மலையாளிலே என்ன சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் நான் அங்கே இருக்கேன். ஓகே. இங்கே நான் இருக்கிறத விட கேரளாவில் தான் இருக்கேன் மேக்ஸிமம். இங்கே உள்ள ஆக்டர்ஸோடய நான் பழகிருக்கேன், எல்லாரோடையும் நட்பு இருக்கு எனக்கு. இங்கே ஒரு 2 படம் பண்ணிட்டேன், 3 படம் பண்ணிட்டேன், அவங்களுக்கு ஒன்று அவங்களுக்கு வருதா இல்லையோ அவங்க கூட இருக்கவங்க ஏற்றி விட்டுருவாங்க. பட் அங்கே உள்ள எல்லா சூப்பர் ஸ்டாரோடையும் ஒர்க் பண்ணிட்டேன். மோகன்லால் சார்லேருந்து துல்கர் சார் வரைக்கும் எல்லாரோடையும் ட்ராவல் பண்ணிட்டேன் சார். அவங்க ப்ரொடக்ஷனில் அவங்க பிளேட் எடுத்துகிட்டு போய் தான் சாப்பிடுவாங்க. நம்புவீங்களா? லால் சார் சொல்றீங்க சார், சீரியஸ்லி லால் சார் டப்பிங் நடக்குது, மேலே காமனாக ஒரு ஃபுட் இருக்கும். காமனாக எல்லாருக்கும் ஒரு ஃபுட் இருக்கும். எனக்கு, என்னோட அசிஸ்டண்ட்டுக்கு, அங்கே தியேட்டர் இன்ஜினியர் எல்லாருக்கும் ஃபுட் இருக்கும். பட் நாம தான் போய் சாப்பாடு எடுத்து போட்டு சாப்பிடணும். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் புலிமுருகன் போறேன் நான். நம்ம இங்க தமிழ் சினிமாவில் பழக்கப்பட்ட லக்ஸுரியா அப்படியே ஆட்கள் வரும், நமக்கு இந்த ப்ரொடக்ஷன் ஆள் எடுத்து வைப்பாரு, அது வேணும் இது வேணும் அப்படின்னு மைண்ட் செட்ல இருக்கேன். லால் சார் என்ன வேணும் கழிச்சு வேணும், இல்லை சார் சாப்பிடலாம் வேணாரு. அவர் பிளேட் எடுத்தோன்னே இவர் எதுக்கு பிளேட் எடுக்கிறாரு எனக்கு புரியல. நேராக போனாரு, இட்லி எடுத்து வச்சாரு, அந்த கடலைக்கறின்னு ஒன்று இருக்கும் எடுத்து வச்சாரு, சாப்பிட்டு நான் உட்காந்துட்டு இருக்கேன் சார் அப்படின்ட்டு. ஓ சாப்பிட்டு டைம் ஆயிடுச்சு போகணுன்னு. இல்லை சார் ப்ரொடக்ஷன் சாப்பாடு கொண்டு வருவாங்க சார். ஏய் நீ தான் போய் எடுத்துக்கணும். நானே போய் எடுத்துக்கிட்டு அப்போ கேட்டேன். அப்போ மதியம் வந்து குண்டு ரைஸ் எனக்கு பிடிக்காது. மதிய சாப்பாடு பார்த்தோன்னே இல்லை சார் எனக்கு பிடிக்காது சார். இம்மிடியேட்டாக அவர் அரேஞ்ச் பண்ணி வீட்டு சாப்பாடு அதெல்லாம். பட் அதான் சார் அவங்கள்ட்ட ரொம்ப எளிமை. எங்கே தங்கினாலும் தங்குவாங்க, கேரவான் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. இந்த ஹோட்டல் தான் வேணும், இப்படி தான் வேணும் சார். நான் சொல்ல சூப்பர் ஸ்டார் சொல்கிறேன். அதான் சார். ஆமாம், இப்போ நீங்கள் சொன்னது சூப்பர் ஸ்டார். ஆமாம், பட் எளிமை. மலையாள ஆக்டர்ஸை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே ரொம்ப எளிமை, ரொம்ப ஃப்ரெண்ட்லி. எப்படின்னா ஷோல்டரில் கை போட்டு தான் பேசுவார். ஓகே. பாலா ஷோல்டரில் ரொம்ப ஹாப்பியாக வச்சிருப்பாரு. நாட் ஓன்லி மோகன்லால் சார், எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அங்கே வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஓகே. ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி. பட்
நீங்க அந்த மலையாள ஆக்ட்ரஸ் கிட்ட இருக்க ஆட்டிடியூட் வந்து அந்த அவங்களோட ரொம்ப எளிமையை வந்து வேற எந்த இன்ட்ரெஸ்ட்லையும் பார்க்க முடியாது. ஓகே, சான்ஸ் இல்லை, நான் எழுதி கொடுப்பேன். ஓகே சார். அது எளிமை இருக்கும், ஆனால் அவங்க கிட்ட தான் அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சரியான கேள்வி இது. என்னன்னா நான் அதை நீங்க கரெக்டாக கேட்டிருக்கீங்க. நீங்க திறமைசாலியா இருந்தா மட்டும்தான் உங்க பக்கத்துல அதை வச்சுப்பாங்க. தான் கேட்குறேன் சார். உங்ககிட்ட நீங்க இல்ல, அதுக்கான ஆள் இல்லைன்னா நீங்க நெருங்க கூட முடியாது. இல்லைன்னா சார்கிட்ட அவ்வளவு க்ளோஸா என்னால இருக்க முடியும். கண்டிப்பாக ஸோ அதுக்கான ஒர்த்தான பர்சனாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சார் கூட விட்டுருங்க. பிருத்விராஜ் சார்லாம் நெருப்பு மாதிரி அவர். ஆமாம், அவருக்குலாம் ப்ரெஸ் மீட்டே இப்படி தான் இருக்கும். அப்படிதான் இருப்பாரு. அவர்கிட்ட அவ்வளோ நல்ல பேர் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ நான் அதை அவர்கிட்டயுமே சொல்லியிருக்கேன். சார் என்னன்னா, பாலா யூ ஆர் ரைட் பர்சன். அவர் சொன்ன வார்த்தை, ஓகே, இதுக்கு நீ தகுதியான ஆள். என்கிட்ட இல்லை, நீ அவர்கிட்டே பேர் எடுத்துட்ட. பட் உனக்கான ஸ்பேஸ் தான் இது. ஓகே. அதான் சொன்னேன், எனக்கு மலையாள இண்டஸ்ட்ரி வந்து பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்கு. ஓகே சார். இப்போ மலையாள சினிமா உலகில் நமக்கு அவ்வளோ நெருக்கம், நம்ம அவ்வளோ ஒர்க் பண்ணுறோம்ல சார். தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் நமக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது சார்? சார் எனக்கு இங்கே ஓப்பனாக சொல்கிறேன், இங்கே ஒன்றுமே கிடையாது. நமக்குன்னு ஒரு ஆதங்கம் இருக்கும்ல சார். ஏன்னா நம்ம அங்கே அவ்வளோ பண்ணுறோம், இங்கே நமக்குன்னு ஒரு ஒர்க்கு நம்ம, ஏன்னா நம்ம ஒர்க் பண்ண தயங்கினதெல்லாம் தயாராக தான் இருக்கும். ஆமாம். அப்படிங்கிறப்ப அட்லீஸ்ட் ஏன்னா நம்ம அவ்வளோ படங்களுக்கு ரைட்டிங் பண்ணுறோம் சார். அப்படிங்கிறப்ப இங்கே தமிழ் சினிமாவிலையும் ரைட்டிங் இருக்குது சார். ஃபார் எக்ஸாம்பிள் மணிகண்டன் எடுத்துக்கோங்க, ஆக்டர் மணிகண்டன். விக்ரம் மேதா ஸ்கிரிப்ட், அவர் எனக்கு பிடிச்ச ஸ்கிரிப்ட் ரைட்டர். இப்போ இந்த ஜென்ரேஷனில் பிடிச்சி. இதுக்கு முன்னாடி சமகாலத்தில் அப்போ எம்ஜிஆர் சிவாஜி காலத்துலலாம் ஆரூர் தாஸ் ஐயா இருந்தாங்க. ஆமாம், அப்போ ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கு வேல்யூ இருக்கும். கதை இலாக்கா ஸ்கிரிப்ட் தனியாக எழுதி தனி இலாக்கான்னு இருக்கும். ஆமாம். ஸோ இப்போ இப்போ எல்லாமே என்னன்னா சிங்கிள் மேன் ஆர்மி ஆயிடுச்சு. டைரக்டர்னா அவங்க டீம் அப்படின்னு சொல்லி திரைக்கதை யோசனை எல்லாமே வந்துருச்சு. அது எனக்கு இவங்க கூப்பிடல கொடுக்கலங்கிறது வருத்தம் எனக்கு சுத்தமா இல்லை. பட் என்னை அங்க தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கிற சந்தோஷம் தான் எனக்கு இப்போ இருக்கு. நம்ம இல்லாத ஏங்கிறதுக்கு பதிலாக கிடைச்சதை கொண்டாடுறது தான் என்னோட மதிப்பு. கண்டிப்பா ராஜமௌலி சார் ஒன்று சொல்லியிருப்பாரு ஸ்டேஜ்லயே, பாகுபலி டைம்ல. ஓகே, இந்த மாதிரி இவரு மாத்தி கொடுத்தாரு, டைலாக் மட்டும் தான் சொன்னாரு. ஆமா, மதன் கார்கி டைலாக் ஃபுல்லா வந்து அது தெலுங்குலயே இல்லை அந்த டைலாக், ஆனா தமிழ்ல இருந்துச்சு. அப்படி ஏன்னா நீங்க ஒரு டைலாக் வந்து, ஏன்னா நீங்க தானே ரைட்டிங்கும் பண்ண போறீங்க, நீங்க அப்படி ஏதாவது டைலாக் மாத்தி கொடுத்துருக்கீங்களா அங்க? சார் 1-2 படமா மொத்த படத்தையே மாத்திருவேன் நான். ஓகே ஓகே ஓகே. என்னன்னா எனக்கு கண்டென்ட் மட்டும் கிடைச்சா போதும். இவங்க எதாவது சொல்ல வராங்க, பட் அதை எடுத்துக்கிட்டு எனக்கு லிப்பு மாறும் இல்லையா, நமக்கேத்த கண்டென்ட் நான் பண்ணிடுவேன். ஓகே, அதுதான் லூசிபர்லயே சார் சொன்னாரு, களை எடுக்கும்போது சில கரைகள் படிதான். ஆமா, அது வந்து என்னன்னா அங்க வேற ஒண்ணு இருக்கும். கர்ஷகர் விவசாயினா கரைப்படிதான் செய்யணும்னு சொல்லி, ஆனா களை எடுக்கும்போது சில கரை படிதான் செய்யணும். கலைனா கொலை பண்ணிட்டு இருக்காரு அவரு. சோ அதுதான் கலைன்னு போட்டிருப்பேன். ஓகே, பிரஸ்ஸுக்கும் தலையாட்டி பொம்மையா கேட்கிற கேள்விக்கெல்லாம் தலையாட்டி பொம்மையாக பிரஸ்ஸை பத்தி ஒண்ணு எழுதிருப்பேன். அது மாதிரி காவிகளுக்கு பணம் இருக்கிறதெல்லாம் பெரிய பெரிய பண முதலைங்க. அந்த பண முதலை விரட்டணும், நாம கருப்பு கொடி பிடிச்சா முடியல, நம்ம மக்கள் நமக்கு எதிராக என்ன கொடி பிடிப்பாங்கன்னு தெரியாது. இது பட்சியா பயங்கரமா எழுதிருப்பாங்க. அதை ஸ்கேல் மாறாது, ஆனா அதோட பவர்ஃபுல்லா ஒன்று பண்ணணும்னு சொல்லி பண்ணேன். ஓகே, அந்த படம் இல்லை, நான் புலிமுருகன் நிறைய பண்ணியிருப்பேன். எம்புரான் சார் ஆகட்டும், நம்ம இப்போ லோக்கா ஆகட்டும், தொடரும் எடுத்துக்கோங்க, தொடரும் நிறைய விஷயம் மாத்தினேன். ஒரு படம் அப்படிங்கிறது வெறும் டப்பிங்னா நிறைய பேர் நினைப்பாங்க சார், மைக்கு முன்னாடி நின்று அவங்க பேச போறாங்கல்ல அப்படின்னு. சத்தியமா. ஆனா எனக்கு அதுல இருக்க சிக்கல்களை மட்டும் கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லுங்க சார். டப்பிங் வந்துட்டு என்னன்னா, நம்ம நினைக்கிறோம் நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஈஸியா வந்து ஏதோ டப்பிங் போலருக்கு பேசிட்டு போயிடுவோம். ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு ஒர்க் பண்ணணும். செகண்ட் அந்த ஆக்டர்ஸ் யார் நம்ம டிசைன் பண்ண போறோம்னு இருக்கு, அது ரொம்ப பெரிய பார்ட். நான் ரெகுலர் டப்பிங் ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ண மாட்டேன். அந்த டப்பிங் ஆக்டர்ஸ் அந்த யூனியன்லேயே ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய ஆக்டர்ஸ் மெம்பரா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணுவோம். அதுக்கு தான் டிஃப்ரெண்டா இருக்கும். எனக்கு படம் பார்த்தா ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்டா இருக்கும். அதே மாதிரி அந்த ஆக்டர் என்ன பண்ணிருக்காங்க அதுல கொஞ்சம் கூட குறையக்கூடாதுங்கிறதுல ரொம்ப மெனக்கிட்டு அந்த ஆர்டிஸ்ட் கிட்ட நடிச்சு பேசணும்னு சொல்லுவாங்க. லைட் ஆஃப் நடி, எனக்கு தெரியாது, நீ எனக்கு வேணும். லோக்கா அந்த பையனுக்கு 50 டேக் பண்ண சார், அவன் அசரவே இல்லை. அவன் தான் ஆடு ஜீவதும் பேசினான். ஆனா வித்தியாசம் அதுதான் அந்த வாய்ஸ் ஆக்டர் கிட்ட நம்ம கேட்கிற விதம் ஒண்ணு இருக்கு, கேட்டு வாங்குற பக்குவம் ஒண்ணு இருக்கு. அந்த பக்குவம் அந்த நாலேஜ் நமக்கு இருந்தாதான் அந்த அவுட்புட் வரும். பட் ஒருவேளை அது நம்ம கிட்ட இல்லைன்றப்ப அது கஷ்டம். ஸோ நான் பேசிக்கலி டப்பிங் ஆர்டிஸ்ட்ங்கிறதுனால எனக்கு தெரியும் இந்த ஃபீல் இது கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னொன்னு டக்குன்னு அவங்க நீங்க சொல்லுங்க பாப்பா, நான் எங்க போறது, அவனுக்கு மேல ஒண்ணு சொல்லி காமிப்பான். ஐயோ இந்த கேட்டதுல யாரும் தெரியும் எல்லாருக்கும், பட் நான் முன்னாடி சொல்லி காமிச்சேன், எனக்கு இந்த இடத்துல இவ்வளவு ஏத்தம் வேணும், இந்த இடத்துல இவ்வளவு இறக்கம் வேணும், இந்த ஃபீல் எமோஷன், இந்த வாய்ஸை உன் வாய்ஸ் அழகுபடுத்தாத. எப்பவுமே சார் டப்பிங் ஆர்டிஸ்ட் என்னன்னா, சில பேர் இதை எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும், அவங்க வாய்ஸ் அழகுபடுத்தி ஒன்று பேசுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் நீங்க எடுத்துக்கோங்க, உங்ககிட்ட பேசினேன்,
ஹாய் சார், வாங்க சார், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உட்காருங்க. ஆமா அப்படிதான். அவங்க வாய்ஸ் குரலை முதன்மைப்படுத்தி ஆமா. ஒண்ணு பண்ணுவாங்க. எனக்கு நான் என்கிட்ட கேட்குறேன், நான் ஏன் டப்பிங் ஆர்டிஸ்ட் கிட்ட என்கிட்ட ஒர்க் பண்ற டீம் சொல்றேன். ம். இதை மற்ற டப்பிங் ஆர்டிஸ்ட் எடுத்துக்கிட்டாலும் சந்தோஷம் தான். ம். உங்க வாய்ஸ் முதன்மைப்படுத்தாதீங்க. ம். அந்த ஆக்டரோட மூட பிடிங்க. Okay. அந்த ஆக்டர் என்ன பண்ணிருக்கான், ம். நீங்க போயிட்டு வாலண்டரியா போயிட்டு உங்க வாய்ஸ் வச்சுட்டு என்கிட்ட வாய்ஸ் இருக்கு, ம். இதை தான் நான் கொடுப்பேன், உன் மூட நான் எடுத்துக்க மாட்டேன்னா அது அந்த கேரக்டர் நீ சாகடிச்சதுக்கு சமம். ம். நான் தான் சொல்லுவேன், எந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் உங்க வாய்ஸ் அழகு எனக்கு வேணாம், உங்க வாய்ஸை எவ்வளவு அசிங்கமா கொடுக்க முடியுமோ கொடுங்க, ம். ஆனா அந்த கேரக்டருக்கு உட்கார வைக்கணும். Okay. அந்த கேரக்டரோட மூடுக்கு ஆமா சரி, இப்ப என்ன ஒரு பியூனுக்கு பேச வச்சா பியூன் மாதிரி பேசுவேன், என்னம்மா நீ தொலைச்சி நீரா தள்ளுமா நீ அப்படின்றவேன். ம். டக்குன்னு ஒரு ஃபாரின்காரன் வரான், ஒரு எம்டி வரான், ம். ஓகே சார், யா கண்டிப்பா ஷூர் பண்ணிடலாம் சார், இந்த டிக்னிட்டி. ஓகே ஓகே. ஒரு மதுரைக்காரன் வரான், ஏய் அமிர்த சொல்லிக்கிட்டு இருக்க, நீ பாத்துட்டு இருக்க, தூக்கிட்டு அறுத்து போட்டுருண்டா. இந்த ரேஞ்ச் ரேஞ்ச். ஓகே. ஸோ இந்த ஆக்ட்ரஸ் என்ன பண்ணுவோம்னா, வாய்ஸ் ஒன்று தான், ம். அதுக்காக எனக்கு பேஸ் வாய்ஸ் இருக்குங்கிறதுக்காக நான் அந்த என் வாய்ஸ் நிப்பாட்டிட்டு நான் பேசணும்னா ம். என் வாய்ஸ் தான் தெரியும், ஓகே. அந்த ஆக்ட்ரஸ் எடுத்து தருவோம். ஓகே. ஸோ அந்த சோலோட நம்ம வாய்ஸ் அந்த சோலுக்கு உன் வாய்ஸ் கொடு. அதுதான் என்னோட மெயின் பார்ட்டே வந்து, அந்த சோலை எக்காரத்தை கொண்டு 0.% கூட நம்ம கில் பண்றது. கண்டிப்பா கண்டிப்பா ஸோ கண்டிப்பா. அதெல்லாம் வாய்ஸ் ஆக்டர் முதல்ல வந்தவொடனே சொல்லுவாங்க, தயவு செஞ்சு உங்க வாய்ஸோட அழகு எனக்கு காமிக்காதீங்க, எனக்கு தெரியும் உங்க வாய்ஸ் எவ்வளவு அழகுன்னு. அதான். இன்னொன்னு நீங்க ஆர்டிஃபிஷியலா ஒன்று பண்ணுவீங்க, அதுவும் பண்றாதீங்க. ம். அந்த கேரக்டருக்கு உன் வாய்ஸை மாத்து. அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ட்ரெயின் கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் Okay. டேக்கே நீ போன்னு சொல்லி ஒரு ரீல் பண்ணி முடிச்சிருவேன். ம். அதுக்கப்புறம் திரும்ப வந்து ம். அப்பதான் செட் ஆகும் அவன். ம். செட்டை திரும்ப இப்ப பேச ஆரம்பிக்கணும். இப்போ லோக்காவிலே பாத்தீங்கன்னா ஸ்மிருதின்னு ஒரு பொண்ணு பேசிருக்கு. அந்த பொண்ணு நிறைய கல்யாணி ஹீரோயின். மேம் சார். ஆமா ஆமா, ஓகே ஓகே. ஸ்மிருதின்னு ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட். அவங்களுக்கு எனக்கு இந்த படத்துல எனக்கு அவங்களுக்கு பயங்கர சண்டையாயிடுச்சு. ஓகே. அவங்க வந்து என்னன்னா ஆரம்பத்துல இருந்து மூடு அப்படியே டல்லாவே பேசுறாங்க. சந்திரா ஆமா வரேன், இந்த ரேஞ்சிலே பேசுறாங்க. இல்ல ஸ்மிருதி கொஞ்சம் எனக்கு லெவல் கொடுங்க, எனர்ஜி வேணும். நான் ஒரு கட்டத்துல என்ன உடம்பு சரியில்லையா, நீ போயிட்டு நாளைக்கு வா அப்படின்ட்டேன். சார் எனக்கு உடம்பு நல்லதான் சார் இருக்கு. நான் அந்த பொண்ணு என்னன்னா அந்த மூடை பிடிச்சிக்கிச்சு, அந்த கேரக்டரோட அந்த கேரக்டரோட மூடு. ஓகே. நான் சொன்னேன் எல்லாம் ஓகே ஸ்மிருதி, எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும். ஆனா கரெக்டா டேரக்டர் அமைச்சேன், டேரக்டர் என்ன சொல்லிட்டாரு, இல்ல டல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் எனக்கு பேஸ் வேணும் அப்படின்ட்டாரு. கடைசியில் வாய்ஸே மாத்த சொல்லிட்டாரு. இந்த கொடுமை நடந்தது இந்த படத்துல. ஹீரோ வாய்ஸ் மாத்தினேன், ஹீரோயின் வாய்ஸ் நான் ஹீரோயின் வாய்ஸ் நான் மாத்த மாட்டேன். அவங்க நல்ல டப்பிங் ஆர்டிஸ்ட், நல்லா பேசியிருக்காங்க, என்ன குறைன்னு மட்டும் சொல்லுங்க. இல்ல எனக்கு இன்னும் பேச அது வேணா கேள்வி எடுத்துறேன். திரும்ப அந்த பொண்ணு கூப்பிட்டு மைக் கிட்டவா, இந்த டிஸ்டன்ஸ், இந்த மூடு நான் சொல்ற மாடுலேஷன் பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு மாடுலேஷனே சொல்லி கொடுப்பேன். அப்ப எடுத்து பேசுச்சு. நீங்க பார்த்த தியேட்டர்ல கல்யாணிக்கு கல்யாணி பேசுன மாதிரி இருக்கும், நஸ்லினுக்கு நஸ்லின் பேசுன மாதிரி. ஆமா ஆமா சார். சோ எல்லா ஆக்டர்ஸ்க்குமே டப்பிங் வாய்ஸ் தான். ஓகே. அவங்க பேசுன மாதிரி தெரியாத மாதிரி இருக்கு. அதுதான் அங்க இங்க மெனக்கெட்ட தான் சார் அங்க பேர் கிடைக்கும். அந்த பொண்ணு அன்னைக்கு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. என்னன்னா அப்படி தியேட்டர்ல பார்த்துட்டு அவ்வளவு பேர் மெசேஜ் கால்ஸ் பண்றபோது அவ்வளவு ஹாப்பி அந்த பொண்ணு. மலையாள படத்தை தமிழ்ல மாத்துறோம் சார். நீங்க தான் தெலுங்குலயும் மாத்தி கொடுப்பீங்களா? தெலுங்கு டப்பிங் இங்க தான் நடக்குது. எனக்கு 2 ஷூட் இருக்கு. ஓகே. இங்க வந்து தெலுங்கு, அதே லோக்கா தெலுங்குலயும் நீங்க தெலுங்கு, மாத்தீங்க. கன்னடா, ஹிந்தி எல்லா லாங்குவேஜும் நான் வந்து போயிடுவேன். பாம்பே போயிடுவேன். பாம்பே போயிட்டு ஃபுல் ஆக்ட்ரஸ் வந்து டிசைன் பண்ணிடுவேன். டிசைன் பண்ணிட்டு லிப்சிங் எனக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்கிரிப்டை தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ மலையாளத்தை கொடுத்தா மலையாளத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. நான் மலையாளத்துல இருந்து தமிழ் ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணிடுவேன். எல்லாத்துக்கும் ட்ராக் பேசிடுவோம் ஃபர்ஸ்ட். எல்லா ஆக்டர்ஸ்க்கும் ட்ராக் பேசிடுவோம். அந்த ட்ராக் அவங்களுக்கு அனுப்புவேன். இந்த ஃபீல் இந்த இது, ஆனா டிசைன்ஸ் வந்து நான் பண்றேன்னு சொல்லி வாய்ஸ்லாம் டிசைன் பண்ணிட்டு அப்படியே கட் பண்ணா பெங்களூர் போவேன். ஓகே. அங்க கன்னடா. ஆமா. இங்க வந்து தெலுங்கு வந்து ஃபுல்லா ஆக்டர்ஸ் அங்க இருந்து ஹையர் பண்ணி இங்க வர வச்சு இங்க பண்ணி 4 லாங்குவேஜஸும் ஒரு மிக்சிங் அனுப்பிடுவோம். ஓ 4 லாங்குவேஜுமே நீங்க தான் பண்றீங்க? தமிழ், தெலுங்கு எல்லா படமும் புலிமுருகல்ல இருந்து இப்போ வரைக்கும். இல்ல சார், ஏன்னா நிறைய பேத்துக்குன்னா ஒரு மலையாளத்துல இருந்து தமிழ்ல டப் பண்றாங்க. எனக்கு தெலுங்கு நல்லா பேசுவேன், கன்னடா நல்லா புரியும். ஓகே. லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா அப்பத்துல இருந்து இருக்கேன் இல்லையா, இப்போ எல்லா லாங்குவேஜ் இங்க தான் இருந்துச்சு. 96 தமிழ் எல்லா லாங்குவேஜ், மலையாளம் நல்லா பேசுவேன். தெலுங்குகாரங்களோட ரொம்ப சூப்பரா பேசுவேன் தெலுங்கு. ஓகே. இன்டர்வியூ பேசும்போது சொன்னீங்க சார், நான் என்ன படம் பண்ணிட்டு இருக்கேன்னு இங்க இருக்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிருக்காங்க. அப்படி இப்ப அடுத்த கட்ட எதிர்பார்ப்புல அங்க படங்கள் இருக்கு அப்படின்னா அது என்ன படமா இருக்கும்? ஜாக்கி இருக்கு, டியர் ஸ்டூடெண்ட்னு ஒரு படம். ஓகே. நயன்தாரா மேடம், நிவின் பாலி. ஓகே ஓகே. அடுத்தது இன்னும் பேர் அனௌன்ஸ் பண்ணல, செகண்ட் தான் லான்ச் பண்றாங்க, அதனால அந்த பேர் நான் சொல்லல. ஓகே. மலையாள இண்டஸ்ட்ரியோட ஜாம்பவான்கள்லாம் சேர்ந்து பண்ற ஒரு படம். ஓகே ஓகே ஓகே. அது கமிட் ஆகி போயிட்டு இருக்கு. ஓகே. அது இல்லாம டொவினோ சார் படம் ஒண்ணு. ஓகே. அது ஒண்ணு. இந்த லோக்கா இப்ப சாப்டர் 2 வேற ஆமா ஆமா அதுவும் போயிட்டு இருக்கு. அந்த ஒர்க் அவங்க ஆல்மோஸ்ட் முடிச்சு அதுவும் கடகடன்னு வந்துரும். ஏன்னா பெரிய ஹிட், டக்குனு பின்னாடியே வருவாங்க. அதுக்கு நான் ஃபில் பண்ணி வச்சுக்கணும். நம்ம ஒரு ஒர்க் பண்றோம், அது இங்க ஏன்னா நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருக்கும்ல, அது இதை தாண்டி வெளியே என்னவா ப்ரொஜெக்ட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறப்ப நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் சார் நான் வந்து கண்ணீர் விட்டு, அதாவது
ஃபோர் ஃப்ரேம் தியேட்டர்ல லீ மேஜிக் லண்டன்ல புலிமுருகன் ஷோ பாக்குறாங்க ப்ரெஸ்காரங்க எல்லாருமே 2 ஃப்ளோர்ல பாக்குறாங்க. அப்போ பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் என்னோட டைட்டில் கார்டு வந்துட்டு டைரக்டருக்கு முன்னாடி போட்டாங்க, தமிழாக்கம் வசனம் போட்டு ஆர்பி பாலான்னு போட்டாங்க. பார்த்த உடனே முடிச்சுட்டு ரோலிங்லேயும் போட்டாங்க. ரோலிங்கில் போட்டு அதை பார்க்குறப்போ கண்ணீர் விட்டு அழுதேன். ஏன்னா ப்ரெஸ்காரங்க என்ன இது தமிழ் படமா இருக்கு, யார் பண்ணா அப்படின்னா அப்போ தான் மௌன ரவி சார் தான் அதுக்கு பிஆர்ஓ. ஓகே. அவர் பார்க்க முடியுமா, 2 நிமிஷம் பேச முடியுமா, ப்ரெஸ்காரங்க கேட்குறாங்க. ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி திரைக்கு பின்னால் இருந்தேன்னா ஸ்டேஜில் அவங்க முன்னாடி பேசுகிறப்ப அன்னைக்கு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஓகே. ஸோ அதை என்னால் என்னோட கெரியரில் மறக்க முடியாத மொமெண்ட். பட் ஆனா அங்க இருந்து தான் அடுத்து அடுத்து இந்த தமிழ் சினிமாவில் செகண்ட் ஹாஃப் தான் தூக்கலா இருக்கும் அந்த மாதிரி. அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆல்மோஸ்ட் அது ஃபர்ஸ்ட் 100 கோடி படம். இன்னைக்கு வரைக்கும் 900 கோடி பண்ணியாச்சு. 300 கோடி 300 கோடி 200 கோடி தாண்டியாச்சு. நான் சென்டிமெண்ட்டாக அது ஒன்று ஒர்க் அவுட் ஆகுது நம்புறேன். அதை தாண்டி கண்டென்ட் என்னோட பார்ட்டும் நான் நல்லா பண்றேன்னு நம்பிக்கை இருக்கு. ஓகே. இவ்வளோ நேரம் சார் எங்களுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய தகவல் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களோட அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் இன்னும் பெருசாக இருக்கணுங்கிறதான் எங்கள் தமிழ்நாடு சார்பாக நாங்கள் வைக்கிற வேண்டுகோள். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.